بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحابه الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، وقال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ويل للمطففين الذين إذا اكتالوا على الناس يستوفون. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. பேரன்பும் பெரும் கருணையும் கொடியும் மிக்க பேருபகாரி அல்லாஹ்விற்கே கோடான கோடி புகழ். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், உலமாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், இங்கு அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. அல்லாஹ்வின் கிருபையால் அவனுடைய பொருத்தத்தை நாடியவர்களாக அவனுடைய மாளிகையில் இஅ்திகாஃப் இனியத்தோடு அமர்ந்திருக்கிற மார்க்க நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எந்த நல்ல விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படியும், எந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படியும் எனக்கும் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு இறை எச்சத்தை கொண்டு நசீஹத்து செய்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மற்ற படைப்பினங்களை விட மனிதனை சிறப்புப்படுத்தி இருக்கிறான். அப்படி சிறப்புப்படுத்தப்பட்ட பல்வேறு கூறுகளில் மிகவும் முக்கியமானது சம்பாத்தியம். மற்ற ஜீவராசிகளை போன்று விரும்பியதை உண்ணலாம், விரும்பிய இடத்தில் இருக்கலாம், விரும்பியவாறு வாழலாம் என்றில்லை. இப்படித்தான் சம்பாதிக்க வேண்டும், இதைத்தான் உண்ண வேண்டும், இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வரையறுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையில் வாழக்கூடியவன் தான் மனிதன். அந்த வகையில் சம்பாத்தியத்தினுடைய பல்வேறு ஒழுங்குகள் குறித்த செய்திகளை இன்றைய ஜும்மாவுடைய உரையில் நாம் பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்படுகிறது, ஐயுல் கஸ்பி அத்யப், எந்த சம்பாத்தியம் தூய்மையானது என்பதாக கேட்கப்படுகிறது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அடுத்தவரின் சம்பாத்தியத்தில் அமர்ந்து சாப்பிடுவதை விட தானே சுயமாக உழைத்து சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் தூய்மையானது, நேர்மையாக சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் தூய்மையானது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஹஜ்ரத் ரிஃபாஅத் இப்னு ராஃபி' ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். அப்படி என்றால் சம்பாதிக்க வேண்டும், சோம்பேறித்தனமாக அமர்ந்திருப்பதை மார்க்கம் வெறுக்கிறது. இதைத்தான் ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஒன்று இந்த உலகத்தை சம்பாதிக்க கூடியவனாக இருக்க வேண்டும், அல்லது மறுமையினுடைய நன்மைகளை சம்பாதிக்க கூடிய ஒருவனாக இருக்க வேண்டும். இந்த இரண்டிலும் ஈடுபடாமல் வெறுமனே இருக்கக்கூடியவனை நான் வெறுக்கிறேன் என்பதாக ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். உலகத்தையும் சம்பாதிக்கவில்லை, மறுமையை நோக்கமாக கொண்டும் செயல்படவில்லை, இரண்டிற்கும் வழிகோலாத வெறுமனே இருக்கக்கூடியவரை நான் வெறுக்கிறேன் என்பதாக ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். இமாம் சயீத் இப்னுல் முஸய்யிப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், சகாபாக்கள் அனைவரும் சம்பாதிக்க கூடியவர்களாக இருந்தார்கள், அந்த சம்பாத்தியத்திற்கு சிரத்தை எடுக்கக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். ஹஜ்ரத் தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ஹஜ்ரத் சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எல்லாம் ரோமினுடைய கடலில் வியாபாரம் செய்து சம்பாதிக்கும் அளவிற்கு சிரத்தை எடுத்தும் சம்பாதிக்க கூடியவர்களாக இருந்தார்கள். அது மட்டுமல்ல, சகாபாக்கள் சும்மா இருக்கக்கூடியவரை வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். சம்பாதிக்காமல் சோம்பேறித்தனத்தோடு வெறுமனே இருக்கக்கூடியவர்களை வெறுக்கக்கூடியவர்களாக சகாபாக்கள் இருந்தார்கள் என்பதாக இமாம் சயீத் இப்னுல் முஸய்யிப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆக சம்பாதிக்க வேண்டும். ஆனால் இன்று சம்பாதிக்காமல் வெறுமனே அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் சில வியாக்கியானங்களை கூறுவதை நாம் பார்க்கிறோம். அழிய போற உலகம், உலகம் நிரந்தரம் இல்ல என்றெல்லாம் வியாக்கியானங்கள் கூறி தன்னுடைய சோம்பல் தனத்தையும் நியாயப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். ஆனால் மார்க்கம் அப்படி சொல்லவில்லை என்பதை அழுத்தமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. உலக பற்றின்மை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான வார்த்தை இது. இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், உலக பற்றின்மை என்பது வறுமையினுடைய ஒரு கூறு அல்ல என்பதாக சொல்லுகிறார்கள். காசு பணம் இல்லை, எனவே அதன் மீது விருப்பம் இல்லை என்பதல்ல.
உலக பற்றின்மை என்பது உலக பணக்காரருக்கு கூட சாத்தியம் என்பதாக இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையே நாம் உலக பற்றற்றவர் என்றுதான் சொல்லுகிறோம். அவர்களிடத்தில் இல்லாத வாய்ப்பு வசதிகளா, அவர்களிடத்தில் இல்லாத செல்வாக்கா, அவர்களிடத்தில் இல்லாத ஆட்சி அதிகாரமா? உலக பணக்காரராக வாழ்ந்த ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூட நாம் உலக பற்றற்றவர் தான் என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால் விளங்கிக் கொள்ளக்கூடாது. உலக பற்றின்மை என்பது வறுமையினுடைய ஒரு பகுதியாக எண்ணிக்கொள்ளக்கூடாது. வறுமையில் வாழக்கூடிய ஒருவரால் கூட உலக பற்றோடு வாழ முடியும். பணக்காரராக வாழக்கூடிய ஒருவரால் உலக பற்றில்லாமல் வாழ முடியும் என்பதுதான் அடிப்படை. ஆனால் உலக பற்றின்மையை நாம் வலியுறுத்துவதற்கு காரணம் என்ன? சம்பாதிக்க கூடாது என்பதற்காகவா? இல்லை. உலக பற்று என்பது இறைவனின் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய நேசத்தை சிதைக்கிற காரணத்தினால் தான் உலக பற்றின்மை குறித்து பேசுகிறோம் என்பதாக இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள். இறைவனை நேசிக்கக்கூடிய ஒருவனால் உலகத்தை நேசிக்க முடியாது, உலகத்தை நேசிக்கும் ஒருவனால் இறைவனை நேசிக்க முடியாது என்கிறார்கள் இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். இறைவனை நேசிக்கும் ஒருவனால் உலகத்தை சேர்க்க முடியாது, உலகத்தை விரும்பும் ஒருவனால் உலகத்தை தியாகம் செய்ய முடியாது என்பதாக இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், உலகத்தை நேசிக்கும் ஒருவன் இறைவனை நேசிப்பதாக சொன்னால் அவன் பொய் சொல்லுகிறான். ஏனென்றால் இந்த உள்ளத்தில் ஒன்று இறைவனின் மீதான நேசம் குடிகொள்ளும் அல்லது உலகத்தின் மீதான நேசம் குடிகொள்ளும். இரண்டில் ஒன்றுதான் இந்த உள்ளத்தில் குடிகொள்ளுமே தவிர இரண்டும் ஒரு சேர ஒரு உள்ளத்தில் சங்கமிக்க முடியாது என்கிறார்கள் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். மேலும் இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், உலக பற்றின்மையை நாம் வலியுறுத்துவதற்கான காரணம் என்ன தெரியுமா? ஒருவன் உலகத்தை நேசிக்க ஆரம்பித்து விட்டால் அது அனைத்து அழுக்கான எண்ணங்களையும் எல்லா வகையான பாவங்களினுடைய வாசலையும் திறந்து விடும் என்பதாக சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். உலகத்தின் மீது ஒருவன் பற்றுள்ளவனாக இருந்தால் அவன் பொய் பேசுவான், பேராசைப்படுவான், பொறாமைப்படுவான், வரம்பு மீறுவான், ஹலால் ஹராம் பார்க்க மாட்டான், பிறரின் உரிமைகளை பறிப்பான், தன்னுடைய கடமைகளை நிறைவேற்ற மாட்டான். உலக பற்று என்பது எல்லா வகையான பாவங்களுக்கும் மூல காரணியாக இருக்கிற காரணத்தினால் தான் நாம் உலக பற்றின்மை குறித்து அதிகம் பேசுகிறோம் என்பதாக இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள். நேர்மைக்கு அடிப்படையாக உலக பற்றின்மை இருக்கிற காரணத்தினால் தான் சம்பாத்தியம் குறித்து பேச வருகின்ற தலைப்பில் இந்த உலக பற்றின்மை என்று சொல்லப்படுகின்ற சுஹுத் முக்கியத்துவம் பெறுகிறது. நம்ம புரிகிற மாதிரி ஒரு அழகான ஒரு உதாரணம் இமாம் ஷஅராவி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்லுவாங்க. மிகச்சிறந்த முஃபஸ்ஸிர், தஃப்சீர் ஷஅராவி அவர்கள் எழுதிய தஃப்சீர் நம்ம பள்ளியில இருக்கு. இமாம் ஷஅராவி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, நமக்கு புரிகிற மாதிரி உன்னுடைய உள்ளம் உலகத்தை நேசிக்கிறதா மறுமையை நேசிக்கிறதா என்று நீ கண்டுபிடிக்க வேண்டுமா? நான் ஒரு அளவுகோலை சொல்லுகிறேன். உனக்கு ஒருவர் அன்பளிப்பு தருவதற்கு வருகிறார், உன்னிடத்தில் ஒருவர் உதவி கேட்டு வருகிறார். இருவர் வருகிறார்கள், ஒருவர் கொடுப்பதற்கு வருகிறார், ஒருவர் வாங்குவதற்கு வருகிறார் என்றால் நீ கொடுக்க வரக்கூடியவரை பார்த்து சந்தோஷப்பட்டால் உன்னுடைய உள்ளம் உலகத்தை ஆசிக்கிறது. உன்னிடத்தில் வாங்குவதற்கு வருபவரை பார்த்து நீ பிரியப்பட்டால் உன்னுடைய உள்ளம் மறுமையை நேசிக்கிறது. ஏன் தெரியுமா? உனக்கு கொடுக்க வரக்கூடியவர் உன்னை உலகத்தோடு இணைக்கிறார், உன்னிடம் பெற வரக்கூடியவர் உன்னை மறுமையோடு இணைக்கிறார் என்பதாக இமாம் ஷஅராவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார். ஒரு $1000 கொடுக்கிறாரு, ஒருத்தர் $1000 கேட்டு வர்றாரு. கொடுக்க வர்றவரை பார்த்து நீ மகிழ்ச்சி அடைந்தால், சந்தோஷம் அடைந்தால் உன்னுடைய உள்ளம் உலகத்தை ஆசிக்கிறது. உன்னிடத்தில் உதவி கேட்டு வாங்குவதற்கு வருபவரை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தால் உன்னுடைய உள்ளம் மறுமையை நேசிக்கிறது. காரணம், வாங்கக்கூடியவர் உனக்கு மறுமையின் பலனை பெற்று தருகிறார், உனக்கு கொடுக்க வரக்கூடியவர் உலகத்தினுடைய இன்பத்தை தருகிறார். உன்னுடைய உள்ளம் உலகத்தை ஆசிக்கிறதா மறுமையை ஆசிக்கிறதா என்று உன்னுடைய உள்ளத்தில் எழுகிற இந்த உணர்வை வைத்து நீ புரிந்து கொள்ளலாம் என்பதாக இமாம் ஷஅராவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆக சொல்ல வருகிற விஷயம் இதுதான். இருப்பதை எல்லாம் தியாகம் செய்கிறேன் என்கின்ற உயர்ந்த அந்தஸ்தில் இல்லை என்றாலும் பரவாயில்லை, உலக பற்றில்லை, எனவே நான் நேர்மையாக சம்பாதிக்கிறேன் என்கின்ற குறைந்தபட்ச இடத்திலாவது நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் சொல்லுகிறேன். தர வேண்டிய பணத்தை தருவதற்குண்டான சக்தியும் வசதியும் இருந்தும் கூட தராமல் தாமதிப்பதும் அநியாயம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்பதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். மத்லுல் கனியி துல்முன். இன்னைக்கு வியாபாரமே இது அடிப்படையா வச்சுதான் இருக்குது. பொருளை வாங்கிடுவாங்க, வித்ததுக்கு அப்புறம் பணம் கொடுப்பாங்க. பொருளை கொடுத்தவர் அந்த பணத்தை வாங்குறதுக்கு படுற பாடு இருக்குது.
விற்கக்கூடியவர் வாங்கக்கூடியவர் இருவருக்கும் மத்தியில் உண்டான ஒழுக்கங்கள் குறித்து அதிகம் பேசப்பட்டாலும் கூட, ஒரு இடத்தில் வேலை செய்தாலும் சரி, பிறருக்கு வேலை தந்தாலும் சரி, அவருக்கும் இந்த நேர்மையான அத்துணை ஒழுக்கங்களும் பொருந்தும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேலை செய்பவனுடைய வியர்வை காய்வதற்குள் அவனுடைய கூலியை கொடுத்து விடு. எவ்வளவு அற்புதமான ஒரு வாசகம்! அனைத்து குழப்பங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய, நம்முடைய வியாபாரத்தை பரக்கத்தாக்கக்கூடிய அற்புதமான ஒரு வழிகாட்டுதல் இது. ஹஜ்ரத் ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடக்கூடிய இருவர் வஇன் ஸதகா வபய்யனா பூரிக லஹுமா ஃபீ பைஇஹிமா, உண்மையை பேசுகிறார்கள், எதையும் ஒழிக்கவில்லை, எதையும் மறைக்கவில்லை என்றால் அவர்களின் வியாபாரத்தில் அல்லாஹ் பரக்கத்து செய்கிறான். எந்த இருவர் பொய் பேசுகிறார்கள், ஒழிக்கிறார்கள், மறைக்கிறார்கள் என்றால் அங்கே அல்லாஹ் பரக்கத்தை நீக்கி விடுகிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எப்படியோ சம்பாதிக்கிறோம், எப்படியோ போகுது, போயிட்டு போகுது அப்படின்னு நினைக்காதீங்க. பரக்கத்து போகுது அப்படின்னு சொன்னா சில முசீபத்துகள் உள்ள வரும்னு அர்த்தம். நேர்மையான வியாபாரி நாளை மறுமையில் நபிமார்களோடு, சித்திகீன்களோடு, ஷுஹதாக்களோடு சுவர்க்கத்தில் இருப்பார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நேர்மையான வியாபாரிக்கு கிடைக்கிற அந்தஸ்தை பார்த்தீங்களா? நபிமார்களோடு இருக்கிறது அப்படின்னு சொன்னா சாதாரண மனிதருக்கு சாத்தியமா? ஆனால் நேர்மையான வியாபாரிக்கு இறைவன் தருகிற மிகப்பெரிய பரிசு நாளை மறுமையில் சுவர்க்கத்தில் நபிமார்களோடு, சித்திகீன்களோடு, ஷுஹதாக்களோடு இருப்பார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஹஜ்ரத் அபூ ஸயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க. ஒரு பெரிய அறிஞர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. வணக்கத்தில் திளைத்தவர் பிரியமானவரா, நேர்மையான வியாபாரி பிரியமானவரா என்பதாக. அந்த மிகச்சிறந்த அறிஞர் சொன்னார், நேர்மையான வியாபாரி தான் எனக்கு மிகவும் பிரியத்திற்குரியவர் என்பதாக. கேட்டவர்கள் அதற்கு கூடுதல் விளக்கம் கேட்கிறார்கள். வணக்கத்தில் திளைக்கக்கூடிய வணக்கசாலியை விட நேர்மையான வியாபாரி சிறந்தவர், உயர்ந்தவர், பிரியமானவர் என்றால் அதற்கு என்ன காரணம் என்பதாக கூடுதல் விளக்கம் கேட்கிறார்கள். அப்போது அந்த அறிஞர் சொன்னார், வணக்கசாலியை விட அதிகம் ஷைத்தானோடு போராடக்கூடிய ஒரு வியாபாரி தான் என்பதாக சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஒரு வியாபாரி அதனுடைய விலையை நிர்ணயிக்கிற போது பேராசைக்கு எதிராக போராடுகிறார். அளவு நிர்ணயம் செய்கிற போது மோசடிக்கு எதிராக போராடுகிறார். பொருள் குறித்து விளக்கம் சொல்லுகிற போது பொய்க்கு எதிராக போராடுகிறார். நேர்மையான வியாபாரி ஷைத்தானினுடைய அனைத்து சூழ்ச்சிகளுக்கும் எதிராக போராடுகிறார், வணக்கசாலியை விட என்பதாக அவர்கள் விளக்கம் தந்தார்கள் என்று சொன்னால் நாம் இங்கே யோசிக்கிறோம், உண்மைதானே? எதையாச்சும் சொல்லி எப்படியாச்சும் வித்துறணும் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்யறோமா இல்லையா? ஆனால் வருந்த தகுந்த விஷயம் என்னவென்று சொன்னால், எப்படியாவது பேசி தந்திரமாக பொருளை விற்று விட்டால் அவர் திறமையான வியாபாரி என்று பார்க்கப்படுகிற நேரத்தில் இந்த வார்த்தைகள் எவ்வளவு தூரம் நம்முடைய சிந்தனையில் கொள்ள தகுந்தது என்பதை நாம் யோசிக்கிறோம். ஒரு பொருளை விற்கிற போது பொருளோடு சம்பந்தப்படாத சில விஷயங்களை பேசி அவரை ஈர்ப்பது மோசடி என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி என்றால் என்ன? ஒருத்தர் கடைக்கு வர்றாரு, எதை வாங்குறாரோ அதை பத்தி பேசலாம். ஆனா எந்த ஊரு? காரைக்கால். நாமளும் காரைக்கால் தான். எந்த குடும்பம்? இந்த குடும்பம். ஆடடே, ரொம்ப பழக்கமானவராச்சே, உங்களுடைய தகப்பனாரு எனக்கு ரொம்ப நெருக்கமானவராச்சே என்று சொல்லி பொருள் அல்லாத மற்ற விஷயங்களை பேசி அவரை ஈர்த்து பொருளை வியாபாரம் செய்வதும் மோசடி என்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்றால் வியாபாரம் என்பது எவ்வளவு தூரம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். வியாபாரத்தில் தனக்குரியதை மட்டும் எடுத்துக் கொள்ளக்கூடியவர் குறைவாக இருந்தாலும் நிறைவானவர். பிறருக்குரியதையும் யார் எடுத்துக் கொள்கிறாரோ அவர் எவ்வளவு உண்டாலும் வயிறு நிரம்பாதவர் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஹஜ்ரத் அபூ ஸயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். என்றால் பரக்கத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, வியாபாரத்துல கொஞ்சம் அநியாயம் சேர்ந்துருச்சுன்னா, வியாபாரத்துல நேர்மையின்மை வந்துருச்சு அப்படின்னா அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இனம் புரியாத நோய் நொடிகளை கொடுப்பான் என்பதாக சொன்னார். இனம் புரியாது. அந்த நோய் ஏன் வந்துச்சு, எப்படி வந்துச்சு, எப்படி தீர்த்துக்கிறது, அதனுடைய வழியே பிறக்காது. இமாம் ஹுமைதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய முஸ்னதில் இந்த செய்தியை கொண்டு வருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி ஒருவர் வருகிறார். ஒரு தோள் பையில் மதுவை நிரப்பி அன்பளிப்பு தருவதற்காக வேண்டி வருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த தோள் பையை அன்பளிப்பாக கொடுக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிச்சயமாக அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த மதுவை ஹராமாக்கி விட்டான் என்பதாக சொன்னார். அவர் சொன்னார், அப்படியா?
அப்படி என்றால் இதை நான் வியாபாரம் செய்து விடவா என்பதாக கேட்டார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எதை பயன்படுத்துவது ஹராமோ அதை விற்பனை செய்வதும் ஹராம் என்பதாக சொன்னார். அப்போது அவர் சொன்னார், அப்படியா, அப்படி என்றால் முஸ்லிம் அல்லாத என்னுடைய நண்பர்களுக்கு அன்பளிப்பு செய்து விடுகிறேன் என்பதாக சொன்னார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எதை பயன்படுத்துவதும் விற்பதும் ஹராமோ அதை அடுத்தவர்களுக்கு அன்பளிப்பு செய்வதும் ஹராம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அப்போது அவர், நான் இதை என்ன செய்வது என்பதாக கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதை சென்று ஊற்றிவிடு என்பதாக சொன்னார். அதை கீழே ஊத்திரு அப்படின்னு சொல்லி சொன்னார். எதை பயன்படுத்துவது ஹராமோ அதை விற்பனை செய்வதும் ஹராம். எதை விற்பனை செய்வது ஹராமோ அதை பிறருக்கு அன்பளிப்பு செய்வதும் ஹராம். இது அடிப்படை உசூல்களில் ஒன்றாக இமாம்கள் வரையறுத்து தருகிறார்கள். என்றால் வியாபாரம் எவ்வளவு தூரம் தூய்மை, தூய்மையின் மீது தூய்மை, தூய்மையின் மீது தூய்மை என்று நாம் சம்பாதிக்க வேண்டும். அந்த சம்பாத்தியம் சொற்பமாக இருந்தாலும் சரி நிறைவான வாழ்வை தரும் என்பதுதான் மார்க்கத்தினுடைய வழிகாட்டுதல். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சந்தையில நடந்து வந்துகிட்டு இருந்தாங்க. தானிய குவியலை வச்சு ஒருத்தர் வித்துக்கிட்டு இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த தானிய குவியலுக்குள்ள கைய விட்டாங்க. உள்ள ஈரப்பதமா இருந்துச்சு. ஈரப்பதத்தை பொருள்ல சேர்க்கிறது எடை கூடுதலாக இருக்கிறதுக்காக வேண்டி செய்யக்கூடிய ஒரு தந்திரமாக இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, என்னப்பா உள்ளுக்குள்ள ஒரே ஈரமா இருக்குதே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவர் சொன்னாரு, மழையில நனைஞ்சிருச்சு யா ரசூலுல்லாஹ் என்பதாக சொன்னார். அப்படி என்றால் இதையல்லவா நீ மேற்பகுதியில் வைத்திருக்க வேண்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். மழையில நனைஞ்சிருச்சு, ஈரமாயிடுச்சு, பரவாயில்ல. ஆனால் மக்களின் பார்வையில் காய்ந்ததை வைத்திருக்க கூடாது. எது ஈரமானதோ அந்த ஈரத்தை தான் நீ மேற்பகுதியில் வைத்திருக்க வேண்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், மன் கஷனா ஃபலைஸ மின்னா. யார் நம்மை ஏமாற்றுகிறாரோ, யார் நம்மை மோசடி செய்கிறாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க. அப்படி இப்படியும் சொல்லி என்ன செஞ்சிடலாம், பொருளை வித்துடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க கூடாது. உண்மையை சொல்ல வேண்டும். ஒருவர் இன்னொருவருக்கு சகோதரர் போன்றுதான். ஒரு பொருளை விற்றால் அதில் இருக்கக்கூடிய குறையையும் வெளிப்படையாக சொல்லிவிடட்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார். அவர் வேற யாரும் இல்ல, உன்னோட சகோதரர் தான். ஒரு பொருளை விற்கும் போது அதுல இருக்கக்கூடிய குறைய மறைக்காத, அதுல இருக்கக்கூடிய குறைய சொல்லியே விற்பனை செஞ்சிரு அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஹஜ்ரத் உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க. ஹஜ்ரத் அபூ சிபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, நான் வாசில அவங்கள்ட்ட இருந்து ஒரு ஒட்டகத்தை வாங்குறதுக்காக வேண்டி அவர்களுடைய குடும்பத்தார்கிட்ட போனேன். ஹஜ்ரத் வாசிலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வெளியே போயிருந்தாங்க. குடும்பத்தார்கள்ட்ட பேரம் பேசி அந்த ஒட்டகத்தை வாங்கிக்கிட்டு வந்தேன். நான் வாங்கிக்கிட்டு வந்ததுக்கு பிறகு ஹஜ்ரத் வாசிலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க என்ன தேடிக்கிட்டு வந்தாங்க. நாங்க இல்லாத நேரத்துல அந்த ஒட்டகத்தை வாங்கிட்டு வந்துட்டீங்க, நீங்க எதற்காக வேண்டி வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டான். ஹஜ்ரத் அபூ சிபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஏன் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாங்க. அப்ப ஹஜ்ரத் வாசிலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னாங்க, இந்த ஒட்டகம் இருக்குதே, இது இறைச்சிக்கு நீங்கள் வாங்கி இருந்தால் பரவாயில்லை, ஏனென்றால் இது கொழுத்த ஒட்டகம், அது உங்களுக்கு பலனளிக்கும். ஆனால் சவாரி செய்வதற்காக, பயணம் செய்வதற்காக வேண்டி இந்த ஒட்டகத்தை வாங்கியிருந்தால் இந்த ஒட்டகம் அதற்கு பொருத்தமானதல்ல, இது மந்தமான ஒட்டகம் என்பதாக ஹஜ்ரத் வாசிலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க. ஹஜ்ரத் அபூ சிபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, நான் ஹஜ்ஜுக்கு போறதுக்காக வேண்டி திட்டமிட்டு இருந்தேன், அந்த ஹஜ்ஜுக்காக வேண்டி தான் இந்த ஒட்டகத்தை வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் பயணம் செய்வதற்கு இது பொருத்தமற்றது என்று சொல்லிவிட்டு ஹஜ்ரத் வாசிலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த வாசகத்தை சொன்னார்கள், ஒருவர் ஒன்றை விற்றால் அதில் இருக்கக்கூடிய குறைகளை வெளிப்படையாக சொல்லிவிடட்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே தான் இந்த ஒட்டகம் எதற்கு பொருத்தமானது, எதற்கு பொருத்தமில்லாதது என்பதை நான் சொன்னேன் என்பதாக ஹஜ்ரத் வாசிலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எனக்கு சொன்னார்கள் என்பதாக ஹஜ்ரத் அபூ சிபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். உண்மையை சொல்லிரணும், அல்லாஹ் நாடுனா கிடைக்கும், அல்லாஹ் நாடுலனா கிடைக்காது. இந்த அடிப்படை புரிதல் ரொம்ப அவசியமானது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தன்னுடைய ஒட்டகத்துல கூஃபாவிற்கு பயணப்பட்டு போறாங்க. போற வழியில தொழுகையினுடைய நேரம் வந்துருச்சு. ஒட்டகத்தை கட்டி போட்டுட்டு தொழுகணும். கட்டி போடுறதுக்கு வசதியான இடம் இல்ல. என்ன பண்றது? அந்த வழியா ஒருத்தர் வந்தார். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அவரை கூப்பிட்டு, இந்த ஒட்டகத்தை புடிச்சிருப்பா, நான் தொழுதுட்டு வந்துடுறேன் என்பதாக சொன்னார். சரின்னு சொல்லி அந்த ஒட்டகத்தை அவர் புடிச்சுக்கிட்டு இருந்தார். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க நிம்மதியா தொழுதாங்க.
தொழுது முடிச்ச உடனே அந்த சந்தோஷத்துல இந்த ஒட்டகத்தை பாத்துக்கிட்டாரே, அவருக்கு ஏதாச்சும் அன்பளிப்பு செய்யலாம்னு சொல்லி ஒரு 4 திருகத்தை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு வர்றாங்க. வந்து பார்த்தா ஒட்டகம் மட்டும்தான் நிக்குது. அவரையும் காணோம், ஒட்டகத்தினுடைய கடிவாளத்தையும் காணோம். ஒட்டகத்தில் பூட்டப்பட்டிருந்த கடிவாளத்தை திருடி கொண்டு அவர் போயிட்டார். ஹஜரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. கடிவாளம் இல்லாம ஒட்டகத்தை ஓட்டுறது ரொம்ப கஷ்டம். ஒரு வரியா கஷ்டப்பட்டு ஹஜரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அந்த ஒட்டகத்தை ஓட்டிக்கிட்டு சந்தைக்கு வர்றாங்க. ஒரு கடிவாளத்தை வாங்கி பூட்டலாம் அப்படின்னு சொல்லி சந்தைக்கு வந்து பார்த்தா ஏற்கனவே பூட்டப்பட்டிருந்த அந்த கடிவாளம் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்குது. இப்ப ஹஜரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அந்த கடைக்காரர்கிட்ட கேட்டாங்க, இந்த கடிவாளம் எப்படிப்பா வந்துச்சுன்னு சொல்லி. அவர் சொன்னாரு, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து வித்துட்டு போனார் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஹஜரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கேட்டாங்க, எத்தனை திருகத்துக்கு வித்தார் அப்படின்னு சொல்லி. அவர் சொன்னாரு, 4 திருகத்துக்கு வித்தார் அப்படின்னு சொல்லி. ஹஜரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நேர்மையான முறையில் 4 திருகத்தை வழங்குவதற்கு நாடி இருந்தான். தன்னுடைய பேராசையாலும் தன்னுடைய அவசரத்தாலும் நேர்மையற்ற முறையில் பெற்றுக்கொண்டான் என்பதாக சொன்னார். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த 4 திருகத்தை நேர்மையான வழியில் வழங்குவதற்கு நாடி இருந்தான். தன்னுடைய அவசரத்தாலும் பேராசையாலும் நேர்மையற்ற முறையில் அதை பெற்றுக்கொண்டான் என்பதாக ஹஜரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க. இதை வியாபாரம் செய்யக்கூடிய, கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடக்கூடிய எல்லோரும் சிந்தனையில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம் இது. நமக்கு அல்லாஹ் நாடுனது கண்டிப்பா கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உனக்கென்று எழுதப்பட்டதை விட்டு விட்டு நீ மரணமாக மாட்டாய், உனக்கு எழுதப்படாததை நீ எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் பெற்றுக்கொள்ள மாட்டாய் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். உனக்கென்று அல்லாஹ் எழுதியதை விட மாட்டாய், உனக்கு இல்லை என்று அல்லாஹ் எழுதியதை உன்னால் பெற்றுக்கொள்ள மாட்டாய் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்று சொன்னால் கிடைப்பது கிடைத்துவிடும். ஆனால் நம்முடைய அவசரத்தால், நம்முடைய பேராசையால் அதை பரக்கத்து இல்லாத வகையில் ஹராமான வழியில் நாம் பெற்றுவிடக் கூடாது என்பதில் தான் நாம் கவனம் செலுத்த வேண்டும். சூரத்துல் முத்தஃபிஃபீனுடைய ஆரம்ப வசனங்கள் அளவை நிறுவையில் மோசடி செய்யக்கூடியவர்கள் அழிந்த வரலாறை அல்லாஹ் அங்கே சொல்லுகிறான். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சந்தைக்கு வந்தாங்க. சந்தைக்கு வந்து வியாபாரிகளை எல்லாம் அழைத்தார்கள். அப்போது வியாபாரிகளை பார்த்த ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய காரியம் எப்படிப்பட்ட காரியம் தெரியுமா? ஒரு சமூகத்தை மொத்தமாக அழித்த ஒரு காரியம் என்பதாக சொல்லிவிட்டு இந்த திருக்குர்ஆனுடைய வசனத்தை ஓதினார்கள். வயலுல் லில் முத்தஃபிஃபீன் அல்லதீன இதக்தாலு அலன் நாஸி யஸ்தௌஃபூன். அவர்கள் அழிந்து போனார்கள். அளவு நிர்வையில் மோசடி செய்த காரணத்தினால் அழிந்து போனார்கள். அவர்கள் அளந்து வாங்குவதாக இருந்தால் நிரம்ப அளந்து வாங்கிக் கொள்வார்கள், அளந்து கொடுப்பதாக இருந்தால் குறைவாகவே அளந்து கொடுப்பார்கள் என்கின்ற இந்த வசனத்தை ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், வியாபாரிகளே, எப்படிப்பட்ட காரியத்தை கையாளுகிறீர்கள் தெரியுமா? ஒரு சமுதாயத்தை மொத்தமாக அழித்து விட்ட ஒரு காரியத்தை தான் நீங்கள் கையாளுகிறீர்கள். எனவே நீங்கள் உஷாராக இருங்கள் என்பதாக ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார். ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வியாபாரியை கடந்து செல்கிற போது சொன்னார்கள், அளவு நிறுவையில் மோசடி செய்து விடாதே. அப்படி நீ செய்து விட்டால் நாளை மறுமையில் கழுத்து வரை உன்னுடைய வியர்வையில் நீ மூழ்கி போய் விடுவாய் என்பதாக இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க. ஹஜ்ரத் ரிஃபாஅத் இப்னு ராஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நான் போய்கிட்டு இருந்தேன். ஜன்னத்துல் பக்கீ இருக்கக்கூடிய கபிரிஸ்தான் இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்தாங்க. அங்க பல வியாபாரிகள் வியாபாரம் செய்து கொண்டிருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த வியாபாரிகளை எல்லாம் அழைத்தார்கள். அழைத்து விட்டு சொன்னார்கள், வியாபாரிகளே, இறையச்சம் உள்ளவர்கள், அழகிய முறையில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், நேர்மையாக உண்மையாக நடந்து கொள்ளக்கூடியவர்களை தவிர அனைவரும் பாவிகளாக மறுமையில் எழுப்பப்படுவீர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதாக ஹஜ்ரத் ரிஃபாஅ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். விற்கிறவராக இருந்தாலும் சரி, வாங்குறவராக இருந்தாலும் சரி, கடன் கொடுத்தவராக இருந்தாலும் சரி, வாங்கக்கூடியவராக இருந்தாலும் சரி, தாராளமாக நடந்து கொள்ளுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆக நிறைய ஹதீஸ்களை நாம் வரிசையாக சொல்லலாம் நேர்மையான வியாபாரம் குறித்து. பணத்தை எப்படியும் சம்பாதிக்கலாம் என்கின்ற எண்ணம் மிக மோசமானது. உலக பற்றின்மை, ஜுஹுத், அது குறித்து அதிகமாக பேசப்படுகிறது. சம்பாதித்ததை எல்லாம் பிறருக்கு தான தர்மமாக வழங்குகிறேன் என்கின்ற உயர்ந்த அந்தஸ்தில் நாம் இல்லை என்று சொன்னாலும் சரி, சம்பாதிப்பதை நேர்மையாக சம்பாதிக்கும் அளவிற்காவது குறைந்தபட்சம் உலக பற்றில்லாதவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை நாம் இங்கே படிப்பினையாக கொள்ள வேண்டும். வியாபாரம் குறித்து அதிகம் பேசப்பட்டிருக்கிற காரணத்தினால் விற்கக்கூடியவர் வாங்கக்கூடியவருக்கு தான் இந்த ஒழுக்கங்கள் என்று நினைச்சிடக்கூடாது. சம்பாத்தியத்தில் சம்பந்தப்படுகிற அனைவருக்கும் இந்த ஒழுக்கங்கள் பொருந்தும். நேர்மை,
அந்த நேர்மைக்கு பின்னால் ஒளிந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பரக்கத். ஆக வேலை செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரி, வேலை தரக்கூடியவராக இருந்தாலும் சரி, குறைவாக வேலை செய்து நிறைவாக கூலி பெறுவதும் ஹராம், நிறைவாக வேலையை வாங்கி கொண்டு குறைவாக கூலி வழங்குவதும் ஹராம். ஆக கொடுக்கல் வாங்கலில் சம்பந்தப்படுகிற எல்லோருக்கும் பொருந்தும் நேர்மை. இந்த நேர்மை இருந்து விட்டால் அல்லாஹ் நம்முடைய அனைத்து காரியங்களுக்கும் பொறுப்பேற்றுக் கொள்கிறான். ஆக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நேர்மையான முறையில் பொருளீட்டக்கூடிய பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்குவதோடு, இந்த நேர்மையின் காரணத்தினால் நாளை மறுமையில் நபிமார்களோடு சுவர்க்கத்தில் சங்கமிக்கக்கூடிய உயர்ந்த தௌஃபீகையும் நமக்கு வழங்குவானாக. வாஹிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பள்ளிவாசலின் பராமரிப்பிற்காக வேண்டி தாராளமாக உதவி செய்யுங்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நாம் செய்யக்கூடிய உதவிகளுக்கு நிரப்பமான நற்கூலியை வழங்குவானாக. ஹபீபல்லாஹ் ரசூலல்லாஹ் இமாமல் முர்சலீன்.